ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு மை சேனல் NHR Vlogs. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். இதுவரை ஒரு நண்பர் வேறு ஒருத்தர் போட்டிருந்தார், அது இம்பார்ட்டண்டான வீடியோவா இல்லை இம்பார்ட்டன்ட் இல்லாத வீடியோவா நாங்கள் முடிவு பண்ணிக்க, நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கேருந்து எங்கே வரைக்கும் நீ வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, NH32 ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து கடலூர் பஸ் ஸ்டாண்ட், அதாவது எக்ஸிஸ்டிங் சிதம்பரம் டு கடலூர் பாண்டிச்சேரி ரோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதில் எல்லாருமே ஒரு 2-3 பேர் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த பாலத்து மேலே எங்களுக்கு ஏறுறதுக்கு வழி இல்லை, வழி டிவைடர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மேப் நான் கொடுத்துருக்கேன். NH32லேருந்து NH532, அதாவது கடலூர் டு விருதாச்சலம் ரோட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் பைபாஸ் ஏறுறதுக்கு வழி இருக்குது. டிவைடர் போடல அப்படின்னா நேராக NH32ல் ஏறிடுங்க மேலே. மேக்ஸிமம் டிவைடர் இருக்காது. அப்படி தெரியல அப்படின்னா நான் மேப்போட லிங்க் நான் உங்களுக்கு வீடியோ கீழே கொடுக்குறேன். நான் அதை யூஸ் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர் மட்டும் வில்லேஜுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் NH32வில் ஏறிடுவீங்க. கடலூர் டு விழுப்புரம் நாகப்பட்டினம் பைபாஸில் ஏறிடுவீங்க. விழுப்புரம் டு நாகப்பட்டினம் பைபாஸ் ஏறிடுவீங்க. அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதுக்கு ஒரு சும்மா ஒரு சின்ன மேப் மாதிரி சங்கிலிக்கு போன்ட்டு கடலூர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். இதில் ஒரு கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் வருது இந்த ஏரியா. 10 கிலோமீட்டரில் ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் இருக்க அந்த 7 கிலோமீட்டர் தான் நமக்கு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். நீங்கள் இப்போ தான் இந்த ரோடெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஆரம்பத்துலேருந்தே. ஓரளவுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் ஹை கிளாஸில் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு வச்சிங்களேன். ஆக்சுவலாக இந்த இடம் லெஃப்ட் சைடில் திரும்பின இந்த ஊர் பேர் குடிகாடு. இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் திரும்பினீங்க அப்படின்னா அதே மாதிரி NH532வில் காரக்காடு அந்த பக்கம் பஸ் ஸ்டாப் வரும். அந்த ஸ்டாப்பிங்கில் போயிட்டு இறங்கி அந்த ஸ்டாப்பிங் வழி ஏறி கண்ணாரப்பேட்டை வழியாக லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி NH32வில் எம்புதூர் கிட்ட ராமாபுரத்துக்கும் எம்புதூர் நடுவில் ஒரு வழி ஏறும். இல்லை அந்த ராமாபுரம் ரோட்லேயே போய் கூட ஏறலாம். கரெக்டாக அந்த இடத்துல ஒரு 6 கிலோமீட்டர் வரும். இப்போ நம்ம கரெக்டாக குடிகாடு ஏரியாவை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ இது ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். இப்போ நம்ம ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரெல்லாம் ஒரு ஷார்ட் ரோடு மாதிரி வரும், இண்டஸ்ட்ரியல் ரோடு. இந்த இடத்துலாம் மழை பெஞ்சால் முதல்ல ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு ரோடெலாம் ரெடி பண்ணிட்டாங்க. சைடில் ட்ரைனேஜும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 1 or 2 மந்த்ஸ்க்குள்ளே 2 to 3 மந்த்ஸ்க்குள்ளே போதில் 1 or 2 மந்த்ஸ்க்குள்ளே ஓரளவுக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த ரெட் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் ரோடு டிராஃபிக்காகவே தான் இருக்கும். நான் அது ஏற்கனவே போட்டிருந்தேன், சங்கிலிகுப்பத்துலேருந்து மகாத்மா காந்தி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோட்டில் நான் இது மகாத்மா காந்தியில் பாண்டிச்சேரி வரைக்குமே இது எடுத்திருக்கோம். இப்போ நான் கடலூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போடுறேன். அதுக்கடுத்து மகாத்மா காந்தி, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி வரைக்குமே ஃபுல்லாக வீடியோ போடுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இப்போ வீடியோ எடுத்தது ஒரு பஸ்ஸில் சிதம்பரம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். சரி, வீடியோ எடுத்து ஒரு போட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்தேன். எங்களுக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு. 2 வீலர் காருனால் ஓரளவுக்கு கிராஸ் பண்ணி போயிடலாம். அதுவுமே காருமே கஷ்டம்தான். இப்போ ஆக்சுவலாக இந்த இடம் ரெட் ரோடு. இந்த லெஃப்ட் சைடு ரோடு விருதாச்சலம் ரோடு, கடலூர் டு விருதாச்சலம் NH532. இப்போ நம்ம போய்ட்டு NH32 தான். இதுவுமே NH32 தான். இந்த பஸ்ஸு ஆக்சுவலாக என்னென்னா, முன்னாடி போகிறது கவர்மெண்ட் பஸ், நம்ம வருது ரூட் பஸ்ஸு. அந்த ரூட் பஸ்லேயே நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸை கிராஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணதான் அந்த 10 கிலோமீட்டருமே 10 கிலோமீட்டரில் அந்த ரெட் ரோட்டுக்கும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த பஸ்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம். இந்த பஸ்ஸை நம்ம கடலூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வரைக்குமே ரூட் வண்டியில் கிராஸ் பண்ண முடியல. அப்படின்னா பார்த்தேன், இந்த இடத்துலாமே அதாவது டிவைடரே போட முடியாத அளவுக்கு ஷார்ட்டான ரோடு. உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த பக்கம் ட்ராவல் பண்ண எல்லாருக்குமே. அந்த கடலூர் ரெட் ரோட்லேருந்து கடலூர் பஸ் ஸ்டாண்டு வரைக்குமே நடுவில் எங்கேயுமே டிவைடர் போட முடியாது. கடலூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட மட்டும் தான் ஒரு 1 கிலோமீட்டர் டிவைடர் போட்டிருப்பாங்க. மற்ற எந்த இடத்துலையுமே டிவைடர் போடவே முடியாது. அந்த அளவுக்கு பிஸியாகவே இருக்கும். அதாவது ரோடும் ரொம்ப ஷார்ட் ரோடு, ரொம்ப பிஸியான ரோடு இது. இப்போ அதுலேயும் இப்போ நம்ம தரகாத்த காளியம்மன், ஏதோ ஒரு காளி கோயில் சம்திங், இது கோயில் தெரியல, அந்த கோயில் ஃபெஸ்டிவல் அப்போலாம் இந்த ரோட்டில் நீங்கள் கிராஸ் பண்ணவே முடியாது. அது மாதிரி அந்த ஆடி வெள்ளி அந்த மாதிரி அந்த கோயில் ஃபெஸ்டிவல். இந்த இடம் கடலூர் ஓட்டி ஓல்டு டவுன். ஆக்சுவலாக அதுதான் கடலூர் ஃபஸ்ட்டு. இப்போ தான் கடலூர் நியூ டவுன் மாற்றிட்டாங்க. திருப்பி அடுத்து ஒரு கடலூர் நியூ பஸ் ஸ்டாண்டுன்னு வேறு சொல்கிறாங்க. அது எந்த இடத்துல வருது அப்படின்னு தெரியல. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனு நியூ டவுன்னு சொல்கிறாங்க. அது எம்புதூரில் வருதுங்கிறாங்க. அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் வருதுங்கிறாங்க. எங்கே வருதுன்னு தெரில. மேக்ஸிமம் இன்னும் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆனால் கன்ஃபார்மாக வந்துடும். ஏன்னா அப்போ தான் பூச்சி கட்டுவாங்க, எதுவும் பூச்சி கட்ட மாட்டாங்க. அப்போ நம்ம ஓட்டி கிராஸ் பண்ணி போய்ட்டுருக்கோம். இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் மட்டும் டிவைடர் போட்டுருக்கு போனாங்க. இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து இந்த கொஞ்சம் இடம் ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு. ரைட் சைடில் ஓட்டி போல் ஸ்டேஷன் வரும்.
இப்போ இதில் தான் ஃபஸ்ட்டு கடலூர் பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்கும்போது ரைட் சைடில் போயிட்டு போர்ட்டு, அந்த கடலூர் போர்ட்டு அந்த ஹார்பர் ஓரமாக வந்து போவாங்க. அது கடலூர் ஓடி போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாப்பிங்கு. இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப அதை நம்ம கடைசி வரைக்கும் அந்த கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கிராஸ் பண்ண முடியல. அதான் உண்மை. அந்தளவுக்கு தான் ரோடு பிஸியாகவே இருக்கும். அந்த காரை எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கிராஸ் பண்ணி போவாங்க. பிஸியாகவே தான் இருக்கும் அந்த ரோடு மேக்ஸிமம். இப்போ தான் ரோடெல்லாம் ஓரளவுக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வர டைம் வந்து கரெக்டாக ஒரு 1 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் ஞாபகம் இல்லை, ஏன்னா வீடியோ எடுத்து ஒரு 25 நாளுக்கு ஆகிடுச்சு. டைமிங் அந்த ஆஃப்டர்நூன் டைமில் தான் வந்தேன். ஆஃப்டர்நூன் டைம் வரும்போதே இந்தளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னா பீக் ஹவர்ஸ் மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி டைம்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பார்த்துக்குங்க. நான் ஒரு சின்ன ஆட்டோ போனாலுமே ஆப்போசிட்டில் எதுவும் வண்டி வரலைனா மட்டும்தான் நம்மளால் கிராஸ் வாங்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம அதை வந்து கிராஸ் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்தளவு தான் இருக்கும் ரோடு. ரொம்ப பெரிய ரோடு எல்லாம் இல்லை. அதனால தான் இப்போ இந்த பைபாஸ் போகிறது ரொம்ப பெரிய இது நமக்கு வர மாதிரி. அது இப்போ இந்த இடம் வந்து செல்லங்குப்பம். இந்த இடம் வந்து இப்போ இது வந்து நம்ம கிட்டத்தட்ட கடலூர் கிட்ட வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு 1 வே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டை 1 வே பிரித்து விட்ருப்பாங்க. இதுவுமே ரொம்ப நாள் கழிச்சு தான் ரெடி பண்ணாங்க. ஆரம்பத்தில் வந்து இது வந்து லெஃப்ட் சைடு வந்து ஷார்ட் ரோடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 1 வே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்கூல்ஸ் நாங்கள் போகும்போதெல்லாம் அந்த ரைட் சைடு வேல மட்டும்தான் இருக்கும். லெஃப்ட் சைடு வே கிடையாது. சின்னதாக இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வள்ளிலாஸ் ஹாஸ்பிட்டலு, வள்ளிலாஸ் மண்டபம், சுரேந்திரா ஹாஸ்பிட்டல்ஸ் அதெல்லாம் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இது என்ன ஃபெஸ்டிவல் டைம்லேயும் பீக் ஹவர்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் டே டைமில் வர்றதே இப்போ 12 to 1:30 1 அந்த மாதிரி டைமில் தான் இப்போ நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துலேருந்து மட்டும்தான் டிவைடர் இருக்கும். நம்ம கடலூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்தாலே ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்குது. முதல்ல இந்த இடத்துலாம் டிராஃபிக் இருக்காது. இருக்கிற கடலூர் டெவலப் ஆகிடுச்சு போல். இப்போ அதுக்கு அந்த கேவிடெக்ஸ் கடை, அவங்க அந்த கடைக்கிட்ட கொஞ்சம் கும்பல் எப்பயுமே இருக்கும். அவங்களோட கடைக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது. அவங்ககிட்ட வெளில வரவங்க இந்த இடத்துல கொஞ்சம் கிராசிங் லெஃப்ட் சைடு திரும்பினீங்க அப்படின்னா திருவந்திபுரம் பாலூர் வழியாக பண்ருட்டி போகிற வழிக்கு திரும்பலாம். ஜெயிலுக்கு போகிறதுக்கு, ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறதுக்கு. இங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா கூட ஒரு 6 கிலோமீட்டர் வந்து எம்புதூர் ரோட்டில் போய்ட்டு திருப்பி நம்ம வந்து NH32 விழுப்புரம் நாகப்பட்டினம் பைபாஸ் அந்த இதில் வந்து பைபாஸில் போய் நம்ம ஏறிக்கலாம். நம்ம கேவிடெக்ஸை கரெக்டாக கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த குடிகாட்டுக்கு அப்புறம் வந்து நீங்கள் இங்கே வந்து தான் போகிற மாதிரி இருக்கும். வேறு எங்கேயுமே பெருசாக அந்தளவுக்கு பெரிய ரோடு கிடையாது. எல்லாமே ரொம்ப ஷார்ட் ரோடு தான், வில்லேஜ் ரோடு தான். இந்த ரோடு தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை தாண்டி அதில் போகிறதுக்கு இதை தாண்டி போனீங்க அப்படின்னா சாவடி செக் போஸ்ட்டுக்கிட்ட போயிட்டு நம்ம டச் ஆகி போகலாம். அந்த இடம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோடு நம்ம வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம்.